இங்க அனுன்ற பொண்ணு பார்க்க ரொம்பவே அழகா இருக்கிறாங்க. அதனால அந்த ஏரியா பசங்க எப்பவுமே அந்த பொண்ணு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு இப்ப பரதநாட்டிய கிளாஸுக்கு போம்போது கூட விடாமையே அந்த பொண்ண சுத்திக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. அதில ராஜ்ன்ற பையன் மட்டும் இந்த பொண்ணுகிட்ட எப்படியாவது பேசி நம்ம லவ்வ சொல்லணும்னு நினைக்கிறான். அந்த பொண்ணுமே ரொம்ப அவாய்ட் பண்றா. பக்கத்து வீட்ல இருக்கிற ஆன்ட்டி அவங்க பொண்ண பத்தி விசாரிக்கிறாங்க. உங்க பொண்ணு வயசுக்கு வந்தாளா இல்லையான்னு கேட்குறாங்க. அவங்க அப்பாவும் ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளிச்சிடுறாரு. இப்ப சொந்தக்காரங்க ஒருத்தர் வீட்டுக்கு வந்து உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு கேட்குறாங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்லைன்னு சொல்லிடுறாரு. இனிமேலும் மாப்பிள்ளை கேட்டு வீட்டு பக்கம் வராதீங்கன்னு சொல்லி சண்டை போட்டு அனுப்பிச்சுட்டுறாரு. அனு பரதநாட்டிய கிளாஸுக்கே வந்து ராஜுன்ற பையன் ப்ரப்போஸ் பண்றான். இவளும் அவாய்ட் பண்ண பார்க்குறா. எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிருங்கன்னு சொல்கிறா. உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும், உங்கள் அண்ணன் எல்லாமே சொல்லிட்டான்னு சொல்கிறான். அவங்க அண்ணன் ஒரு குடிகாரன், வேலை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். உடனே அவங்க அண்ணன் கிட்ட போய் ஏன்னா நீ இப்படி சொன்னேன்னு கேட்குறான். எல்லாம் என் தங்கச்சியோட நல்லதுக்காக தான் சொன்னேன், நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்கிறான். இதை கேட்ட அவளுமே ரொம்ப ஃபீல் பண்ணுறா. இப்போ அவங்க அணுவோட அம்மாவும் முதல் பையன் குடிக்காரனாக இருக்கிறா, ரெண்டாவது பையன் ஊதாரித்தனமாக சுற்றிட்டு இருக்கிறான், நம்ம வீட்டில் ஏதாவது பூஜை பண்ணலான்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் பூஜையும் நடக்குது. அப்போ அவங்க வீட்டுக்கு ரொம்பவுமே கோபத்தோட ஒரு பெரியவர் வராரு. வயசுக்கே வராத ஒரு பொண்ணை என் பையன் தலையில் கட்டி விட பார்க்குறீங்களான்னு சண்டை போடுறாரு. இதை பார்த்த பக்கத்து வீட்டு ஆண்டி இந்த பொண்ணு வயசுக்கு வந்தாளா இல்லையான்னு நானுமே சந்தேகப்பட்டேன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இது ஒரு பொண்ணே கிடையாது பையன்னு